உபகாரத்திலே அபாயம். எனக்கு கீழ்ப்படிவதில்லை, பட்டயத்திற்கும் கீழ்ப்படியவில்லை. சரி, பெண்ணுக்கு கீழ்ப்படாமல் எப்படி இருப்பான் என்று பெண்ணை நுழைய வைக்கின்றான். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. சவுல் எவ்வளவு துன்மார்க்கிறான் யோசிக்கிறான்னு கவனிங்களேன். பெண்ணை வைத்து வீழ்த்தி விடலாம், அதைத்தான் அங்கே சொல்லுகிறான். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18:17. கவனிங்க. என் கை அல்ல, பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்துக்கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன். நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். ரொம்ப ஸ்பிரிச்சுவலா பேசுறான். கவனிக்கிறீங்களா? தாவீது, சத்துருக்களாக இருக்கிற அந்த பெலிஸ்தரை நீ ஜெயிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினால் நீ அவர்களை மேற்கொள்ள வேண்டும். அதோடு கூட என் மகளையும் மனைவியாக்கிக் கொண்டு நீ எனக்கு மருமகனாக வேண்டும். சடனா சவுல் ஒரு ஆவிக்குரியவனா மாறிட்டான். சடனா சவுல் தேவனை குறித்து, தேவனுடைய ஜனங்களை குறித்து யோசிக்கிறான். அன்பு சகோதர சகோதரிகளை புரிஞ்சுக்கோங்க, அது ஒரு உபகாரம் மாதிரி இருக்கும், ஆனா அதுக்கு பின்னால அபாயம் மறைஞ்சிருக்கு. அது என்ன அபாயம் அப்படின்னா, கவனிங்க. நாட்கள்ல வரதட்சணை பழக்கம் இருக்கு இல்லையா? வரதட்சணைனா பெண்கள் ஆண்களுக்கு தருகிறது. கொடுக்குறாங்களா இல்லையா? பெண் வீட்டார் 1,00,000 ரூபாயோ 1,00,000 ரூபாய் கொடுத்தா அன்னைக்கெல்லாம் கல்யாணத்தை முடிக்கிறாங்க. சோ என் மகளை நான் உனக்கு கொடுக்கிறேன். நானும் என்னுடைய குடும்பமும் எம்மாத்திரம், என்னுடைய வீடு, என்னுடைய வம்சம் இஸ்ரவேலர்களிலே அடையாளம் இல்லாததல்லவா என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? தாவீதுக்கு தெரியும், ராஜகுமாரத்தியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு வரதட்சணை என்னிடத்துல இல்லவே இல்லை. ஐயா சாமி கும்பிடுறேன், அந்த அளவுக்கெல்லாம் என்னால் எதுவும் கொடுக்க முடியாதையா. உம்முடைய மகள் எங்கே? நான் எங்கே? நீர் எங்கே? என்னுடைய குடும்பம் எங்கே? தாவீதுக்கு தெரியுங்க, அதுக்கு வரதட்சணை கொடுக்கணும் அப்படிங்கிறது. வரதட்சணை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால, அதை கொடுக்க முடியாது என்பதனால தாவீது என்ன சொல்லுகிறான் கவனிங்க. ஐயா, அதுக்கு நான் அருகதை அற்றவன். உபகாரத்தில அபாயம். தாவீது, என்னப்பா பேசுற? நீ எல்லாம் எனக்கு வரதட்சணை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். அப்புறம் எதை கொடுத்தா உங்க மகள் எனக்கு தருவீங்க? ஐயோ, வரதட்சணை எல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டாம். வேற என்ன கொடுக்கணும்னு சொல்லுங்க. பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தம் பண்ணு, சென்று அவர்களை முறியடி. அட்லீஸ்ட் ஒரு 100 சவங்களை என்கிட்ட கொண்டு வந்துரு. 100 பிணங்களை என்கிட்ட கொண்டு வா, போதும். என் குமாரத்தை உனக்கு கொடுக்கிறேன். புரியுதா? என்னால கொல்ல முடியாது, ஆனால் பெலிஸ்தரின் கைகளிலே சாக வேண்டும். சாக வேண்டும் என்றால் என்னுடைய குமாரத்தியை என்டர் பண்ணணும். என் மகளை உள்ளே கொண்டு வர வேண்டும். என் மகளை உள்ளே கொண்டு வந்து அவளை உனக்கு மனைவியாக தருகிறேன் என்று சொன்னால், அந்நாட்களில் அதற்கு ஹோலி என்று சொல்லுவார்கள். அப்படி ஹோலியாக 100 பேர் பெலிஸ்தருடைய சவங்களை, அவர்களை முறியடித்து எடுத்து வர வேண்டும். இது கண்டிஷன். காரணம் என்ன தெரியுங்களா? சவுல் என்ன நினைக்கிறான், தாவீது போயிடுவான், 100 பேரோட சண்டைக்கு இறங்குவான், யாராவது ஒருத்தனாவது வந்து பின்னால இருந்து கண்டிப்பா குத்திடுவான், தாவீது செத்து போயிடுவான், அதோட பிரச்சனை முடிஞ்சு போயிடும். எவ்வளவு துன்மார்க்கம் பாருங்களேன். ஏதோ மேலோட்டமா உபகாரம் மாதிரி இருக்கானா, அதுக்கு பின்னால அவ்வளவு பெரிய அபாயம் மறைஞ்சிருக்குங்க. உண்மையில தாவீது வரதட்சணை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? ஆக்சுவலா தாவீது அந்த ஹோலியை கொடுத்தே தீரணுமா? அவசியமே இல்லை. ஏனென்றால் டீல் என்னன்னா, கோலியாத்தை கொல்லுகிறவனுக்கு சவுல் தன்னுடைய குமாரத்தியை மணம் செய்து வைப்பான். எந்தவித வரதட்சணையுமே இல்லாமல் சவுல் தன்னுடைய குமாரத்தை அவனுக்கு கொடுத்து திருமணம் செய்திருக்க வேண்டும். ஆனால் தாவீதை கொல்ல வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்த சவுல் எப்படி உபகாரத்தை பண்ற மாதிரி பண்றான் பாருங்களேன். வேதாகமத்தில் ஒரு அற்புதமான வசனம் இருக்கின்றது. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 23:14.
தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில், தாவீதை சவுல் கையில ஒப்பு கொடுக்கவில்லை. தேவன் தாவீதை சவுல் உயிரோடு இருந்த நாள் மட்டும் அவருடைய கையில் ஒப்படைக்கிற யோசனையே இல்லவே இல்லாமல் இருந்தார். தாவீதை சவுலால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. என்னென்னவோ செய்ய வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொண்டான். தாவீதை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருந்தான். காலையில் எழுந்திருச்சா நைட்டு தூங்க போற வரைக்கும் தாவீதை எப்படி கொல்லணும், அப்படி கொலை செய்ய வேண்டும் என்கிற அந்த முயற்சியில என்ன தந்திரமெல்லாம் செய்யணும், என்னென்ன பொய்களையெல்லாம் சொல்லணும், என்னென்ன ஏமாற்று வேலைகளெல்லாம் செய்யணுமோ எல்லாவற்றையும் சவுல் செய்தான். இன்றும் நம்ம மத்தியிலே யாராவது இருக்கின்றீர்களா? எனக்கு கஷ்டத்தை நஷ்டத்தை உண்டாக்குவதற்கு, என்னிடமுள்ளவைகளை என்னை விட்டு அகற்றுவதற்காக அநேக குற்றங்கள் செய்கிறார்கள், அநேக சதித்திட்டங்களை தீட்டுகிறார்கள். என்னுடைய குடும்பத்தை குலைக்க வேண்டும் என்று, என்னுடைய உத்தியோகத்தை எனக்கு இல்லாமல் செய்ய வேண்டும் என்று, என் பிள்ளைகளை என்னை விட்டு விலக்க வேண்டும் என்று, என் ஆஸ்தியை நான் இழக்க வேண்டும் என்று, என்னுடைய சபையை என்னை விட்டு விலக்க வேண்டும் என்று அநேக சதித்திட்டங்களை தீட்டுகிறார்கள். என்று ஒருவேளை இன்று கலக்கத்தோடு இருக்கின்றாயா என்றால் கவனே, உனக்கு விரோதமாக எழுகின்ற எந்த ஆயுதமும் வாய்க்காதேபடி சர்வ வல்லமையுள்ள தேவன் உன் பட்சமாய் நிலை நின்று வெற்றியை கட்டாயமாக உனக்கே அருளிச் செய்வார். அந்த தேவன் உனக்கு துணையாக இருப்பார் என்றால் சாத்தானும் சாத்தானுக்குரியவர்களும் செய்யும் எந்த யோசனையும் வாய்க்கவே வாய்க்காது. இதை நம்புகிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கின்றீர்களா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பிதாவே, மேலோட்டத்தில் உபகாரத்தைப் போல தோன்றுகிறதனால் அதற்கு பின்னால் பெரிய அபாயம் மறைந்திருந்தது. ஆனால் அது எம்மாத்திரமும் தாவீதுக்கு அபாயத்தை கொண்டு வராது. காரணம் என்னவென்றால், தேவனே நீர் தாவீதோடே கூடவே இருந்தீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கும் துணையாக இருப்பீர் என்றால் சாத்தானும் சாத்தானுக்குரியவர்களும் என்னென்ன ஆபத்துக்களை செய்ய நினைத்தாலும் கூட, என்னென்ன அவமானங்களையும் நிந்தைகளையும் எங்கள் மீது சுமத்தினாலும் கூட, எங்களிடம் இருப்பவைகளை அவர்களால் எங்களை விட்டு எடுத்து போட முடியவே முடியாது. அதற்கு வாய்ப்பில்லை. அதே போல எங்கள் குடும்பங்களை, எங்கள் சபை மக்களை காத்து வழிநடத்தி உமக்குள்ளான வெற்றி வாழ்க்கையை அருளிச் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் மன்றாட்டுக்களை ஏறெடுக்கின்றோம் பிதாவே. ஆமென்.